பீகார் சட்டப்பேரவை தேர்தல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து அந்த கூட்டணியில இடம்பெற்றிருக்கும் ஐக்கிய ஜனதா தளம் கட்சி தலைவர் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்காரு. இன்னும் 2 நாட்கள்ல பதவியேற்பு விழா நடைபெற இருக்குது. புதிய அமைச்சரவை எப்படி அமையணும் என்பது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட ஏற்கனவே ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெற்று இருக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் அமைச்சரவையில இடம் அளிப்பது என முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதன்படி 90 இடங்களுக்கும் அதிகமாக வெற்றி இருப்பதால பாஜகவுக்கு 15 அல்லது 16 அமைச்சரவை பதவிகளை வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. ஐக்கிய ஜனதா தளத்தை சேர்ந்த 14 பேரும், லோக் ஜனசக்தி கட்சியைச் சேர்ந்த 3 பேருக்கும் அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட உள்ளது. புதிய அரசு பதவி என்பதற்கு வசதியாக ஏற்கனவே முதலமைச்சர் பொறுப்புல இருக்கும் நிதிஷ்குமார் முறைப்படி அந்த பதவியை ராஜினாமா செய்திருக்காரு. புதிய அமைச்சரவையின் பதவியேற்பு விழா பீகார் தலைநகர் பாட்னால நவம்பர் 19 அல்லது 20ஆம் தேதி நடைபெறும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுல பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், பாஜக கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ள போறாங்க.